நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, இன்று வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இரத்த சிந்துகள் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இரத்த சிந்துகள் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஒருத்தரால சரியா பேச முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகள் பக்கவாதத்தினால தான் அவர் பாதிக்கப்பட்டவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர். அவர் எளிமையானவர், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர். ஆனால் பக்கவாதம் அவரை பாதித்து வீட்டோடு அவர் நாம் வாழ வேண்டிய நிலைமை. அந்த கணவரை அன்பாக பார்த்த ஒரு மனைவி கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளை அவர் வீட்டோடு தான் இருந்தார். வேலைக்கெல்லாம் போகல முடியாது. குறிப்பாக கடைசியில் சில ஆண்டுகள் அவரை படுக்கையில் வச்சு தான் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. ஒரு முறை அவர் சொல்லி அனுப்பினாராம், அவங்கள நான் பார்க்கணும் வர சொல்லுங்க, அவங்கள நான் பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ போனோம். நாங்கள் போனோன்னே அவர் ரொம்ப முகம் மலர்ச்சியாக இருந்துச்சு. படுத்த படுக்கையை கடந்துக்கிட்டு எப்படி இருக்கு முகம், ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டு நான் நிற்கும் போதே அவர் சொல்கிறாரு,
நான் ஏசப்பாட்ட போகிறேன். எங்கே போகிறேன்? ஏசப்பாட்ட போகிறேன். என்ன ஏசப்பா கூப்பிடுறாங்க, என்ன ஏசப்பா கூப்பிடுறாங்க. நான் ஏசப்பாட்ட நான் முழுதும் ஒப்பு கொடுத்துட்டேன். பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனுக்கு மரண பயம் என்ன செய்யாது? இருக்காது. மரண பயம் இருக்கு. என்ன ஏசப்பா நேரடியாக முகமுகமாக பார்க்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார்ல. அதான் நம்ம ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய பாக்கியம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பயம் பலவிதமாக வாட்டி வதைக்கு. குறிப்பாக என்ன பயணம்? மரண பயம். என்ன பயம்? மரண பயம். இந்த பயத்தை நீக்கிற யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர். நம்ம மேலே ஒரு திட்டத்தை எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர். இவங்க இந்த காரியத்தை நான் செய்யணும். யோசேப்பை தீர்த்தாச்சுன்னு அன்னைமார் நினைச்சாங்க. 13 வயசுல தீர்த்தாச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் யோசேப்பை தீர்க்க முடிஞ்சா? தீர்க்கவே முடியல. சிறைச்சாலைக்கு போனார், எகிப்தில் கொண்டு விட்டு போடப்பட்டார். ஆண்டவர் அவரை என்ன செய்யலை? கைவிடவும் இல்லை. அந்த 17வது வயதுல இருந்து, மன்னிக்க 17வது வயதுன்னு அவருக்கு ஏராளமான நெருக்கம். ஆண்டவரோட கைவிடலை. அவருக்கு திட்டம் என்னன்னா, வீட்டிலே கிடந்தா இந்த ஆள் யாராயிருவார்? பலவர் நங்கிய போட்டுக்கிட்ட இப்படி வீட்டுக்குள்ளே சும்மா சித்தி வருவார். யார்? யோசேப்பு வீட்டுக்குள்ளே கிடந்த யாராக இருந்திருப்பார்? 18 வயசுன்னு பலவர் நங்கிய போட்டுக்கிட்ட கிட்டுக்கிட்டுன்னு ஓடிட்டு இருந்திருப்பார். அண்ணன்மாருக்கெல்லாம் என்ன எரிச்சலாகவே தான் இருந்திருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 13 வருஷம் இங்கே கிடந்தா விளங்காது, இவரை உயர்த்தணும்னா ஒரு சில உபத்திரவங்களெல்லாம் கொண்டு போனோம். உலக பிரகாரமாக அவருக்கு எல்லாமே தோல்வி, எல்லாம் ஜீரோ. நம்ம நினைப்போம் எனக்கு பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிடும், எனக்கு பணபலம் இருந்தால் எல்லாம் இருந்தால், கத்தர் பலம் இருந்துச்சுன்னா நம்ம மேலே போயிடலாம், எங்கே போயிடலாம். எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு தேவ மனுஷனா கத்தர் அவரை நிச்சயம் நிறுத்தினார். யாருமே நினைச்ச முடியல, அவரை அழிக்கவே முடியல. ஐயா நல்லா கவனிச்சிடணும். நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்க திட்டத்தை ஆண்டு நிறைவேற்றி நிச்சயமாய் முடிப்பார். நிச்சயமாக நம்ம கூட தான் இருப்பார். பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. ஒன்றே ஒன்று, யோசேப்பு யாரோட இருந்தார்? கத்தரோட இருந்தார். கத்தர் அவரை காரிய சித்தி உழவனாக்கலாம். நம்ம ஆண்டவர் நம்மளெல்லாம் காரிய சித்தி உழவனா மாற்றி ஆச்சரியம் நடத்த. ஒரு உலகத்தில் சில தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். எனக்கு பக்கபலம் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, அப்படி நம்ம நினைக்கலாம். யோசேப்புக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயம் உதவி செய்வார். விசுவாசிங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட இருக்கிறோம். கல்வாரின் சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். 10வது பாடல். பத்தாவது பாடலை நாம் பாடுவோம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் களிப்போடு என்னும், குருசதின் இரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்மிட்டோரை குணமாக்கும் வேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறும். அற்பமான வாழ்வு எப்படி மாறுமா? அற்புதமாக மாறும். எல்லாரும் யோசேப்பை எப்படி பார்த்தாங்க? முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தாங்க. சரியா? ஆனால் மனுஷன் முடிஞ்சு போச்சுன்னு அப்புறம் தான் ஆண்டவர் அங்கே என்ன செய்யறாரு? அவர் கூடவே இருந்து அவர் அற்புதமாக மாற்றிட்டார். சரியா? எங்கே தான் அற்புதமாக மாற்றினார்? எகிப்தில். சரியா? நல்லா கவனிக்கணும். நம்மளுக்குன்னு ஒவ்வொரு இடம் வச்சுருப்பார். ஒவ்வொரு இடத்துல நம்மளை சிறந்து விளங்க பண்ணணும்னு வச்சுருந்துருப்பார். சரியா? அந்த எகிப்தில் எத்தனை போராட்டம் வந்துச்சு. சரியா? ஆனால் ஆண்டவர் அங்கே தான் அவர் நினைச்சுதார் உயர்த்தி அற்புதமாக நடத்தினார். சரியா? பாடலாமா? கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி மறைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும்.
உம்மை களிப்போடு எண்ணவும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு எண்ணவும் குருசனின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் குருசனின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் உம்மிடுவோரை குணமாக்கும் வேகம் உம்மிடுவோரை குணமாக்கும் வேகம் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாக்கி கரைந்தோடு செய்யும் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாக்கி கரைந்தோடு செய்யும் இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவது திருமுகம் காண இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவது திருமுகம் காண நாதாவும் சேரும் பெருகட்டும் என்னில் நாதாவும் சேரும் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோம் உம்மை காணட்டும் என்னை காணுவோம் உம்மை காணட்டும் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாக்கி கரைந்தோட செய்யும் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாக்கி கரைந்தோட செய்யும் அற்புதமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்து ஆட்கொள்ளும் தேவா அற்புதமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்து ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீர் பெருகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்துக்கிரியாய் எடுத்தாட்கொள்ளும் தீபத்து தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாக்கி கரைந்தோடு செய்யும் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாக்கி கரைந்தோடு செய்யும். இந்த வேளையிலே 8வது பாடலை பாட இருக்கிற இயேசு கிறிஸ்து வருகிறார், மகிமையில் வருகிறார். இடமுண்டோ இடமுண்டோ உன் உள்ளத்தில். இந்த நாளிலே வாசல் படி நின்று கதவை தட்டுகிற இந்த கூட்டம் நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற கூட்டம். இந்த உலகத்திலும் நமக்கு ஆண்டவர் உதவிச்சு மாத்திரமில்லை, நம்ம உலகத்தில் ஓட்டத்தை முடிக்கும் போது அப்படி ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்யணும், சேரணும். அப்போ அவர் வருகையில் நம்ம ஆயத்தப்படுறதற்கான ஒரு கூட்டம். ஒருவேளை இந்த உலகத்திலே என்னால் எவ்வளவோ நெருக்கடியில் இருக்கிறேன், எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் நம்ம நினைக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நமக்கு உதவிச்சு மாத்திரமில்லை, நித்தியத்திலும் கொண்டு நம்ம அவர் என்ன செய்ய அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எழுந்து நின்று பாடலாமா? இயேசு கிறிஸ்து வருகிறான், மகிமையில் வருகின்றார். இடமுண்டோ இடமுண்டோ உன் உள்ளத்தில் என்று நம்ம உள்ளத்துல கேட்க இருக்கு. நம்முடைய உள்ளத்துல ஆண்டவரே
வருகையில நான் என்ன செய்யணும், காணப்பட ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாம் ஆயத்தத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பின்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைகள் முன்னாடி வந்துட்டு நல்லா இருக்கும். முன்னாடி உள்ள சேர் மற்றவங்க வந்து நம்ம வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. முன்பக்கத்தில் உள்ள சேரை கொஞ்சம் நிரப்புனா நல்லா இருக்கும். சரியா? கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. சரியா? உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக வேணா திருப்பி போட்டுவிடுங்க சேரை வேணா. அந்த பக்கத்தில் வடக்கு, இந்த பக்கம் ஊழியக்காரர் பார்த்து நீங்கள் இப்போ செய்தி கேட்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படி நீங்களே திருப்பிக்கலாம். சரியா? சரி சரி, பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி. ஆமென். இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இடமுண்டு இடமுண்டு உன்னுள்ளத்தில், இடமுண்டு 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 உன்னுள்ளத்தில், இடமுண்டு. அல்லேலூயா 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 பாடுவோம். ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். பாடு நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்க இயேசு வர இருக்கிறார். வாசற்படியே அவன் கதவை தட்டுகின்றார். வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகின்றார். இடமுண்டு இடமுண்டு உன்னுள்ளத்தில், இடமுண்டு 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 உன்னுள்ளத்தில், இடமுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகையை நாம் வர சந்திக்க இருக்கும். சடுதியிலே அவருடைய வருகை இருக்கும். தூய ரத்தம், தூய அன்பு, தூய கிருபை தருகின்றார். தூய ரத்தம், தூய அன்பு, தூய கிருபை தருகின்றார். இடமுண்டு இடமுண்டு உன்னுள்ளத்தில், இடமுண்டு 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 உன்னுள்ளத்தில், இடமுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆராதிக்கிற அந்த பரலோக கூட்டத்துல நாம எல்லாரும் இருக்கணும். ஒருத்தர் கூட கைவிடப்பட்டக்கூடாது. ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நாங்க எல்லாரும் உம்முடைய வருகையில உம்மை சந்திப்பதற்கு என்னாலும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, இந்த கூடுகளை ஆயத்தப்பட்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னும் ஆயத்தப்படலை. உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பாவத்துல கட்டப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியும். ஏசப்பா, இன்றைக்கு நீங்க தொடுங்க. இந்த கூட்டத்தினுடைய வல்லமை எங்க வீட்டுல இறங்கணும், எங்களோடு உள்ளவர் மத்தியில இறங்கணும். ஆண்டவரே, நீ வருகிற அந்த மகிமையை நாங்களும் பார்க்கிறதற்கு மாத்திரல எங்க கூட இருக்க எங்க குடும்பத்தார், எங்க ஊர்ல இருக்கிற எங்க இனஜன பந்துகள்லாம் சந்திக்கணும். ஏசப்பா, உண்மை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படணும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு சொன்ன அந்த வசனத்தை எல்லாரும் ஆண்டவரை மனதில் வைத்து உண்மை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆண்டவரே, இன்னைக்கு குடும்ப பாரத்தினால வேதனையோடு உடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறப்பா. என் குடும்பத்தில் நடக்கிறது என்னாலப்பா தாங்க முடியல. பாவ போராட்டம், சற்று போராடுகள் இருந்து ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிற என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகளுக்கு இறங்க ஆண்டவரே, இறங்க ஆண்டவரே, இறங்க ஆண்டவரே. எங்க பகுதியில் இந்த நாள் இந்த கூடையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் இதை பல ஆயத்தங்களை செய்து எங்க மக்கள் எல்லாருடைய வாஞ்சை ஜெபத்தை அதை கேட்டு நீர் கிரிய செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்களையும் தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அப்பா வர மனம் இல்லை, ஏதோ ஒரு தடை அவங்களை தடுத்து வச்சிருக்கிறது. இந்த சத்தம் தேவ பிரசன்னம் அவங்க இருக்கிறதுல ஊடுருவி பாயட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஊடுருவி பாய்வதாக. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தரை தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காருவோம். சரியா, நம்ம சின்ன வயதுல நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதை கர்த்தர் இந்த அருமையான மகன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்க. இன்றைக்கும் அவர் நம்முடைய நடுவில் தம்முடைய மகனை கொண்டு வந்திருக்க. இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சரணத்தை நாம் பாட இருக்கிறோம். இயேசு தாங்குவார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார், ஒருபோதுமே கைவிடவே மாட்டார். பாடுவோமா? வாழ்வும் இயேசுவே, சாபம் லாபமே, அவர் பெருக நான் சிறுக வேண்டுமே, கிருபை தருகிறார் விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்துக்கொள்வேன். நித்தமும் காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து நம்மை தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். சிலுவை சுமந்துராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்துராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அமர்ந்திருப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான இந்த லெந்து காலங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷமும் இந்த தவ காலங்களை நாம் விசேஷப்படுத்தி நாம் ஆசரிக்கவும், கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருபையின் நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த வருடமும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த வருடமும் நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை அன்போடு கூட அழைத்த அன்பு போதகர் ஐயாவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். சபை ஊழியருக்காய் நன்றி சொல்லுகிறேன். வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லும் அல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு முன் இருக்கிற சில நேரங்களை கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசேஷித்த கூடுகைகள் எதற்காக? வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு சின்ன காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தோட்டக்காரன் பார்க்கிறான், 3 வருஷமா இந்த மரம் இருக்கிறது, ஒரு கனியும் கொடுக்கவில்லை, இதை வெட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா இந்த வருஷமோ இந்த மரம் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அதனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, எப்படியாவது இந்த மரம் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூடுகைகள் ஆண்டவர் கொத்தி நமக்கு என்ன செய்யறாரு, எரு போடுகிறார். நோக்கம் என்னன்னா, எப்படியாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தயவு செய்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து வாசித்து தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 299வது பக்கம். எல்லாரும் பைபிள் இருக்கணும், நம்ம சேர்ந்து வாசிக்கணும். வாசிப்போமா? என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் நான் அழுத்தமாய் ஒரே ஒரு வரியை உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்கிற வார்த்தை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டப்பட்டார். ஆனா அதனுடைய முதல் 2 வரிகளை கவனமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. இங்க நான் அழுத்தமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். The Lord Jesus has tasted death for everyone. கவனிங்க, நம்ம பொதுவா சர்வலோக ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு பொதுவா சொல்றோம், உண்மைதான். ஆனால் இங்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி வைத்துக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஒருவேளை அது ருசி பார்ப்பதற்கு தகுந்த மதுரமானது அல்ல, ஒருவேளை அது கசப்பான காடிதான். ஏன்னா அவர் ராத்திரி கெத்செமனேல சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். ஒருவேளை அது கசப்பான காடிதான், ஆனாலும் அந்த கசப்பான காடியையும் ஒவ்வொருவருக்காகவும் அவர் ருசி பார்த்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இன்னும் நான் அழுத்தமாய் சொல்லுகிறேன். இங்கு அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அன்பானவர்களே, அவர் ருசி பார்த்தபடினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நாம பிழைத்து இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறி இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? அவர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். இப்ப நான் சொல்ற காட்சியை அப்படியே எல்லாரும் கற்பனை பண்ணி பாருங்க. ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. எருசலேம்ல பஸ்கா பண்டிகை களை கட்டிருச்சு. ஒருவேளை இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல, எங்கள் ஊர்லலாம் பிரதிஷ்டை அசன பண்டிகை.
எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் சரி எல்லாரும் எங்க வந்துருவாங்க, லீவ் போட்டுட்டு ஒரு வாரம் ஊருக்கு வந்துருவாங்க. எருசலேம்ல அதுதான், தேசம் எங்கும் சிதறி இருக்கிற யூதர்கள் அந்த தேவாலயத்திற்கு திரண்டு வருவார்கள். ஒரு நாள் அதிகாலை வேளை, அன்றுதான் பஸ்கா. அந்த அதிகாலை வேளையிலே பிலாத்துவின், அப்படியே கற்பனை பண்ணுங்க, ஆவியானவர் நம்மோடு பேசுவார். பிலாத்துவின் அரண்மனையிலே ஒரு கொலை குற்றவாளி ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் பரபாஸ். இந்த பரபாசுக்கு ஒரு சின்ன முகவுரை வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு கள்ளன், அவன் ஒரு கலகக்காரன், அவன் ஒரு கொலை பாதகன். இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, கலகத்துக்கு பேர் போன ஒருவன். அகைன் ஐ ரிப்பீட், அவன் ஒரு கள்ளன், கலகக்காரன், கொலைகாரன். அவன் பேரை கேட்டா அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ அவனை பிலாத்துவினுடைய சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு மரண தண்டனை நிச்சயம், மாற்று கருத்தே இல்லை. கலகத்திலே நடந்தது கொலை நிமித்தம் அவன் இப்போ சிறைப்பட்டு மரண தண்டைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு நாள் ஒரு அதிகாலை வேளையில, அந்த பஸ்கா பண்டிகை பொழுது விடுகிற அந்த அதிகாலை வேளையில ஒரு சேவகன் ஓடி வருகிறான். தட்டி எழுப்பி, பரபாசை கேட்டா எழும்புப்பா, உனக்கு விடுதலைன்னு பேசுறாங்க, நீ வா அப்படின்னு தரதரவென்று இழுத்து வருகிறான். இப்போ இங்க வந்து பார்த்தால் திரள் கூட்ட மக்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் பிலாத்துவின் அரண்மனையிலே. இந்த பிலாத்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். திரளான மக்கள் கூடி நிற்கிறார்கள். அவனுக்கு ஒண்ணுமே, இப்பதான் தூங்கி அரகிற தூக்கத்தில் இருக்கிறான், ஒண்ணுமே புரியல. அப்ப அவனோட எதிராக பார்க்கிற பொழுது அங்கே அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல நிந்தைக்கு மத்தியிலே, அவமானத்துக்கு மத்தியிலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் இருக்கிறான். அப்பொழுது பிலாத்து எழும்புகிறான், எல்லா மக்களையும் பார்த்து கேட்கிறான், இந்த பஸ்கா பண்டிகை எல்லா பண்டிகையிலையும் ஒருவனை விடுதலையாக்குவது வழக்கம். வழக்கத்தின்படி இந்த வருஷம் சொல்லுங்க, யாரை விடுதலையாக்கலாம்? பரபாசையா, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா? பரபாசுக்கு நல்லா தெரியும் மக்கள் யாரை சொல்ல போறாங்க. ஏன்னா அவன் யாரை பார்க்கறான்? அமைதியா சாந்தமா இருக்கிற இயேசுவை பார்க்கறான், மக்களை பார்க்கறான். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் தான் ஒரு கலைகாரன், கலகக்காரன், பேர் போனவன். நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கும் போது எனக்கு என்ன கவனிக்கிறேன்னா, ஒரு இவன் கலகத்து நிமித்தம் பாதிக்கப்பட்ட சில பேர் அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்னா, இப்ப மக்கள் எல்லாரும் யாரை சொல்ல போறாங்க? ஏன்னா இவனுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. இப்போ அவன் முன்னாடி இயேசு எப்படி இருக்கிறாரு? சாந்தமா அடிக்கிறதுக்கு கொண்டு போடுற அமைதியா வாய் திறவாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார். இப்ப மக்கள்லாம் வந்து அவரை தான் சொல்ல போறாங்க, அப்பாவியா இருக்கிற. ஆனா திடீரென்று இந்த கூட்டத்தில் ஒரு சத்தம், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்குங்கள். உடனே பிலாத்து எழுந்து நின்று கேட்கிறான், அப்படி என்றால் இந்த கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை? உடனே அங்கிருந்து அடுத்த நிமிஷம் வருகிறது, அவனை சிலுவையில் அறையுங்கள். crucified him, அவனை சிலுவையில் அறையுங்கள். உடனே எழுந்தான். ஒரு சேவகன் ஓடி வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய தாம்பலம், தாம்பலத்திலே தண்ணீர் இருந்தது. தண்ணீரினால் தன் கைகளை கழுவி பிலாத்து சொன்னான், நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே இந்த பஸ்கா பண்டிகைக்கு பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறான். இந்த இயேசுவை உங்கள் இஷ்டப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தை சொன்ன உடனே அப்படியே கற்பனை பண்ணுங்க, பரபாஸ்க்கு எப்படி இருந்திருக்கிறோம்? கடந்த செகண்ட் வரைக்கும் தான் ஒரு குற்றவாளி, மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவன். ஆனா அந்த வார்த்தை பிலாத்துவின் வாயிலிருந்து வந்த உடனே he jumped, he overjoyed, துள்ளி குதிக்கிறான். ஏன்னா மரணத்தின் கசப்பு என்னை விட்டு சொல்லுங்க. ஏன்னா அந்த மேன்மை யாருக்கு தான் தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தான் தெரியும்? பரபாசுக்கு தான் தெரியும். ஏன்னா பிலாத்துவே சொல்லிவிட்டான், எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. துள்ளி குதிக்கிறான். உண்மையில் அப்பதான் நடந்திருக்கும். துள்ளி குதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த மரணத்தின் கசப்பு அவனை விட்டு நீங்கிற்று. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை வந்து இவன் துள்ளி குதிக்கிறான். அடுத்த க்ஷணமே போர்ச்சேவகர் அல்ல, போர்ச்சேவர்களின் கூட்டம் வருகிறது. ஒருவன் அவருடைய வஸ்திரத்தை உரிகிறான், இன்னொருவன் ஒரு பெரிய ஒரு முள் முடியை அவர் தலையிலே குட்டுகிறான், இன்னொருவன் முகத்திலே குட்டுகிறான், இன்னொருவன் முகத்திலே காரி துப்புகிறான். அத்தனை பேர் அவ்வளவு நிந்தை அவமானத்தையும் அந்த மனுஷன், வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இவன் துள்ளி குதிக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு 10 நிமிஷம். ஏன்னா அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பான். இப்போ குதிச்சுட்டு அவனுடைய பார்வை அப்படியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறது. இவ்வளவுதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பின்னாட்களில் வரலாறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கை விடுதலையை நினைத்து துள்ளி குதிக்கிறான். ஆனால் இப்பொழுது இயேசுவை பார்க்க 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 அவன் மனசாட்சின்னு ஒன்று உண்டா இல்லையா? அவனை பார்த்து பேசுது, பரவாசே ரொம்ப ஒன்றும் துள்ளி இவனு பெரிய பரிசுத்தம் நீதிமான் இல்லை, நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியது நீதான். ஆனால்
உனக்காக உன் இடத்திலே அவர் அடிக்கப்படுகிறார், அவர் நொறுக்கப்படுகிறார். இவ்வளவு நேரம் துள்ளி குதிச்சவன் இப்ப மனசாட்சி அதை கொள்ளுகிறது. நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியது நீதான். ஆனால் உனக்காக இந்த வார்த்தை பேச பேச துள்ளி குதித்தவன் அடங்குகிறான். அவன் கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அன்பானவர்களே, இதோடு வேதம் நிறைவு செய்கிறது. ஆனால் பின்னாட்களிலே வேத பண்டிதர்கள், வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், இவன் பாவ உணர்வு அடைந்து பின்னாட்களிலே ஆண்டவருக்காக, கிறிஸ்து இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறவனாய் மாறினானாம். அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம், இந்த ராத்திரி வேளையில கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இந்த வேளையில, இயேசு கிறிஸ்து மரணத்தை எனக்காக ருசி பார்த்தார். நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியது நான் தான், என்னுடைய பாவம்தான். எவன் ஒருவன் இதை உணர்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். கண்களை மூடுவோமா? 2 நிமிஷம் மாத்திரம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த வருஷமோ இப்படிப்பட்ட கிருபை நாட்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு திருச்சபை ஐக்கியம், உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நல்ல ஒரு ஆராதனை. வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனை, தேவனுடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நிறைந்த நல்ல கூடுகை. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கிருபையின் நாட்கள் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்க, பெரியவங்க, ஒரே ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. நான் கனி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு கிருபையின் நாட்களை தந்திருக்கிறீர், சிலுவையின் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி பரபாசினுடைய மனசாட்சி சொன்னது, பரபாசே, நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியது நீதான். ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி உண்மையா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இந்த வார்த்தை சொல்ல போகிறோம். நீர் சிலுவை சுமந்தது, நீர் சிலுவை மரணத்தை ருசி பார்த்தது. பிரியமானவர்களே, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி உண்மையா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பாவ உணர்வு அடைந்து ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன கவியை அர்ப்பணிப்பாய் பாட போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என் மீறுதல்கள் காய் இயேசு காயங்கள் பட்டா, என் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்ட. உணர்ந்து சொல்லுவோமா? என் மீறுதல்கள் காய் இயேசு. உங்க சத்தம் உண்மையா? அவர் நொறுக்கப்பட்டா, எனக்காகவே ஆடிகள் பட்டா, என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே ஆடிகள் பட்டா, என்னை உயர்த்த. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். ஒன்ஸ் அகைன், இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு வார்த்தை வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? இயேசு எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். சத்தமா சொல்லுங்க. இயேசு எனக்காக சொல்லுங்க. என் ஒருவனுக்காக ரத்தம் சிந்தினார். என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் சிலுவை மரணத்தை அவர் ருசி பார்த்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? அவர் மரணத்தை ருசி பார்த்தபடியினால் நாம் பிழைத்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, அவர் மரணத்தை ருசி பார்த்தபடியினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவானவர் உயிர்ப்பித்தார். இன்றைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறார்.
தந்திருக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருக்கிறார். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு மரித்தது நிமித்தம் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன கவி. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் ஊதீரம் எனக்கு அழுவோன்னு சொல்லி பாடலாமா? இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, பாவத்தீங்கும் அதனால் நீ வீழ்த்தி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் நம்புவேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, Jesus died for me. நீங்க சிலுவையில் ஊதீரம் சிந்தினா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை மீண்டுமாய் உணர்கிறோம். இயேசு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஆண்டவரே, நீர் ருசி பார்த்த மரணத்தின் மேன்மையை நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி என் கூட பேசுங்கப்பா. இந்த ஒரே ஒரு வார்த்தை, உம்மை தேடி வந்திருக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்லும் போச்சுல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவனாய், கர்த்தருடைய சத்தத்தினால் தொடப்பட்டவனாய், கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டவனாய் நான் கடந்து போனேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வந்தவண்ணமா போக கூடாது, இந்த வார்த்தை என் கூட பேசணும், என்னை பலப்படுத்தணும். சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும், என் கூட பேசுங்கப்பா. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில். அந்த அன்பை உணர்ந்தவர்களா? சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது வழிய பாரிசத்தாள் கொண்டாரே, வானமகி உனக்கிவாரே, நீ சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்ல, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உன சொந்தமல்லவே. ஆமாண்டவரே, சிலுவை மரணத்தினால், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எங்களை கிரயத்திற்கு மீட்டுக் கொண்டீர். நாங்கள் உமக்கு சொந்தம். இப்போதும் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி தந்திருக்கிறீர் எங்கள் தாய்மொழியில. இதை தியானிப்பதற்கு நல்ல ஒரு ஐக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்குள் கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆவியானவரே, ஒவ்வொருவரோடும் பேசும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை அவர்களோடு பிரத்யட்சமாய் இடைபடட்டும் சுவாமி. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும். ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யுங்க. சிலுவையின் நிழலுக்குள் எங்களை தாழ்த்தி மறைத்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாலை தியானத்திற்காக ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நாம் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், 24வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
எல்லாரும் எடுத்தாச்சு, வாசிப்போமா? ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தாகத்தோடு காத்திருங்கள். ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய அருள்நாதருக்கு ஒரு நல்ல நாமம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யெகோவா ஈரே. சத்தமா சொல்லுங்க, யெகோவா ஈரே. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. In the mount of the Lord it shall be provided. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு நல்ல நாமம் இருக்கிறது, யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி, நீங்க எல்லாரும் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி நீங்களா பரலோகத்தை பார்த்து சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர் யெகோவா ஈரே. நீங்களா சொல்லணும், அவர் பார்த்துக்கிடுவாரு. சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. இந்த காலை மாலை வேளையில, நான் ஆராதிக்கிற தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் யெகோவா ஈரே. உரிமையோடு சொல்லுங்க, யெகோவா ஜீரே. அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் என்னை கைவிட மாட்டார். He will provide everything for me. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிறவர் யெகோவா ஈரே. அவர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம தியானித்து, யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யெகோவா ஈரேவாக வெளிப்படுவார், அல்லது யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார், கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை இது நம்ம எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான சம்பவம் தான். ஆமா தானே? சொல்லுங்க. நிறைய முறை நம்ம என்ன செஞ்சிருப்போம், வாசித்திருப்போம், தியானிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் முகவரியாக இந்த சம்பவத்தை விளக்கிவிட்டு நான் வசனத்திற்குள் வருகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளுக்கு நிழலாட்டமாக பதிவு செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி இந்த சம்பவம். மறுபடியும் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு நிழலாட்டமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய வேத பகுதி. சில ஒப்புமைகளை கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதி நம்ம பார்க்கிற பொழுது முதல்ல பிதாவாகிய அல்லது ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவருக்கு என்ன செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரன், ஒன் அண்ட் ஒன்லி சன், யாரு? நல்லா கவனிக்கணும். இது ஆதியாகமம் 20 சொல்லுங்க. ஏன்னா 21 ஒருத்தர் அனுப்பி விட்டாச்சு, இஸ்மவேல். இப்ப இருக்கிற ஒரே பேரான குமாரன் யாரு? ஈசாக். அந்த ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப அப்படியே சிலுவைக்கு வாங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரன், தான் நேசிக்கக்கூடிய ஒரே பேரான செல்ல குமாரன் நமக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஈசாக்கு. ஒருவேளை இந்த ஈசாக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமுடைய ஒரே மகன். நல்லா கவனிங்க. தன்னுடைய அப்பாவினுடைய சித்தத்துக்கு பரிபூரணமாக ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். இப்ப கொஞ்சம் கவனிங்க. இந்த சம்பவம் நடக்கும் போச்சுல சொல்லுங்க, ஆபிரகாம் மகன் ஈசாக்கு எத்தனை வயசு இருக்கலாம்? சும்மா அடிச்சு விடுங்க, மனம் போல சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, இத்தனை வயது என்று குறிப்பிடவில்லை. ஆனா இலைமறைக்காயாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மலைக்கு தான் பலியிட போகிற கட்டைகளை தானே சுமந்து கொண்டு ஈசாக்கு போனான் அப்படின்னு வசனம் இருக்குது. மறுபடியும் சொல்றேன், தான் பலியிட போகிற கட்டைகளை தானே சுமந்து கொண்டு ஈசாக்கு போகிறான். அப்ப கட்டாயம் இந்த தம்பி மாதிரி சின்ன பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அந்த கட்டைகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு உடல் வலிமை இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க 18 வயசுக்கு மேல என்ன செய்யலாம். சோ இந்த வயசு நம்ம இது பண்ண முடியாது. ஆனா கட்டாயம் வாலிப பருவத்தில் தான் அவர் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும்.
ஒண்ணுமே சொல்லல. இப்ப ஈசாக்குக்கு 18-20 வயசுன்னா ஆபிரகாமுக்கு சொல்லுங்க 110-120 வயசு இருக்கும். அப்பாவால முடியுமான்னு தெரியல, தூக்கி கடத்துறாரு. அன்புக்குரியவர்களே, பரிபூரணமாய் அப்பாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இப்ப அப்படியே சிலுவைக்கு வாங்க. முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன், அது கசப்பான காடிதான். ஆனாலும் அப்பாவின் சித்தம் அதுவாயிற்றே. அப்பாவின் சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து பரிபூரணமாக கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இப்போ இது மறுபடியும் சொல்றேன், எப்படி ஈசாக்கு தான் பலியிட போகிற கட்டைகளை தானே சுமந்து கொண்டு, என்ன மலை? மோரியா மலை. இங்க அப்படியே வாங்க, இயேசு கிறிஸ்துவும் தான் பலி அறையப்பட போகிற சிலுவையை தானே சுமந்து கொண்டு, என்ன மலை? ரெண்டும் ஒரே மலை தான். இது மோரியா மலை, இங்க தான் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. இதனுடைய அடுத்த பகுதி தான் கொல்கதா மலை. தானே சுமந்து கொண்டு அவரும் மலைக்கு சென்றார். அல்லேலூயா. இப்போ மூணாவது, அதுல ரொம்ப அழகா இருக்கும், ஆட்டு சொல்லுங்க, ஆட்டு கடா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல ஒரு அழகான ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? கொம்புகள் சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடா. அதுல ஒரு அருமையான ஒரு விளக்கம் இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த ஆட்டுக்கடா யாருக்கு ஒப்புமை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமை. புரியும்படியா நான் சொல்றேன், இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். ஆட்டுக்கடா ஒருவேளை காயப்பட்டு சிக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க, அது எப்படி போட்டப்பட்டிருக்கிறது? எத்தனாவது வசனம்? 13 இருக்கும் பாருங்க. அப்போ இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடா. நல்லா கவனிங்க, அதுல எந்த பழுதும், கால் ஒடிஞ்சி கிடக்கல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கொம்புகள். இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆட்டுக்கடாவுக்கு வீரம் எங்க இருக்கும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுல இருக்கும். ஆட்டுக்கடாவுக்கு எங்க இருக்கும்? ஏன்னா நீங்க ஆட்டுக்குட்டி பிடிச்சிங்கன்னா அது கொம்பதான் மூட்டி என்ன செய்யும்? சோ தன்னுடைய வீரம் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறதாம்? சிக்கி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அது எதை குறிக்கிறது? கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தினார். இப்போ இங்க கவனிங்க, இந்த குற்றமற்ற பழுதற்ற இந்த ஆட்டுக்கடா, அங்க பழுதற்ற இயேசு கிறிஸ்து. இங்கே ஆட்டுக்கடாவின் ரத்தம் சிந்தப்பட்டது, அங்கே கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை இன்னும் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா கவனிங்க, இவங்க ஆபிரகாம் வேலைக்காரர் மகன் 3 பேரும் போனது என்ன வாகனம்? கழுதை. இயேசு கிறிஸ்துவும் சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னால எருசலேமுக்குள்ள வந்தது என்ன வாகனம்? கழுதை. இது எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம். அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது 3 நாள். இப்படி நீங்க நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முன் அடையாளமாக, நிழலாட்டமாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம். கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தியானிப்பதற்கு அடையாளமாக 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். போதும். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சரி, ஒரு கேள்வியோடு செய்தி ஆரம்பிக்கிறேன். தேவன் ஆபிரகாமை, கேள்வி என்னன்னா, தேவன் மனிதனை சோதிப்பாரா? ஆமா அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்க. கேட்ட கேள்வி என்னன்னா, சோதிப்பாரா இல்லையா? ஒருத்தர் சோதிப்பாருங்கிறீங்க, ஒருத்தர் சோதிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற காரியத்தின் கடைத்தொகையை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனிதனை சோதிப்பது இல்லை. இந்த பகுதியில் நீங்க என்ன தம்பி அதுலயே சோதிப்பார்னு போட்டிருக்கீங்க, இப்படி சொல்லுன்னு கேட்கலாம். தயவுசெய்து கவனித்துக் கொள்ளுங்கள். தமிழ் வேதாகமத்தினுடைய மொழி பெயர்ப்பிலே சில பிழைகள் காணப்படுகிறது. இந்த வேர்டை நீங்க படித்தவர்கள் இருக்கலாம், வீட்டில் போய் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கோம். God tested Abraham. மறுபடியும் சொல்லுகிறேன், God tested Abraham. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன். God not tempted. Temptனா என்னது? சோதனை. டெஸ்ட் என்னது? பரீட்சை. அருமையான வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை நல்லா நீங்க வாசனை என்ன சொல்றதுன்னா, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இப்போ இந்த பைபிள்ல சோதனைக்குனே ஒருத்தன் இருக்கான். யாரு? மத்தேயு 4. அவன் பேர் என்னது? அவன் பேரே டெம்ப்டர். அவன் பேரே டெம்ப்டர். ஆனா நம்முடைய ஆண்டவர் டெம்ப்டர் கிடையாது. அவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சோதனையின் முடிவு வீழ்ச்சியா போகலாம், ஆனா விசுவாசத்தினுடைய பரீட்சையின் முடிவு ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில நேரம் அவர் பரீட்சிக்கிறார். சரி, இப்போ இங்க ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்கிறார் சொல்லுங்க? பரீட்சிக்கிறார். சரி, பரீட்சையில் ஆபிரகாம் பாஸா ஃபெயிலா?
வெளுத்தாங்கல்ல. சரி, ஒரு 3 பரீட்சை, ஒருவேளை இதே பரீட்சையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் வைக்கிறார். செய்தியுடைய ஒரே வரியை சொல்லுகிறேன், யாரெல்லாம் ஆண்டவர் வைக்கிற பரீட்சையில நம்ம பாஸ் பண்றோமோ எழுதி வச்சுக்கிட்டீங்க, கவலைப்படாதீங்க, அவர்கள் காரியத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. சரி, இப்ப ஆண்டவர் வைக்கிற பரீட்சை என்ன? ஒரு 3 பரீட்சை சுருக்கமாய் தியானிப்போம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. முதல் பரீட்சை, உங்ககிட்ட இருந்தே நான் ஆன்சரை கொண்டு வரேன், வாசிக்கலாமா? சரி, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது வசனம் சத்தமாய் வாசிக்கலாமா? வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. சரி, போதும். இப்ப மொத்தத்துல ஒரே வரியில கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, எப்பா ஈசாக்க எனக்காக பலியிடு. இதான் ஒன் வேர்ட் கொஸ்டின், அப்படிதான் இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கல, எவ்வளவு அழுத்தம் கொடுத்து கேட்கிறாரு பாருங்க. வார்த்தை கவனமா படிங்க. முதல்ல சொல்றாரு, நல்லா கவனிங்க, யுவர் சன். யுவர் சன்னா யாரு? எப்பா ஆபிரகாமே, நீயும் சாராலும், நல்லா கவனிக்கணும், 25 வருஷம் காத்திருந்து காத்திருந்து ஆசையாய் தவமாய் தவம் இருந்து சுதந்தரித்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. மறுபடியும் சொல்றேன், உன் புத்திரன். சரியா? 2வது உன் அப்படின்னா, இப்ப மறுபடியும் சொல்றேன், இது ஆதியாகமம் 2:21 அப்பத்தையும் தண்ணி துருத்தி கொடுத்து 1 துரத்தி விட்டாச்சு. நல்லா கவனிச்சுக்க, இப்ப உனக்கு இஸ்மவேல் கிடையாது, யூ ஆர் ஒன்லி சன். இப்ப இந்த ஈசாக்கு விட்டா உனக்கு வாரிசே. முதல்ல சொல்றாரு உன் புத்திரன், 2வது உன்னுடைய ஒரே புத்திரன். இப்ப 3வது ஒரு வார்த்தை வைக்காரு பாருங்க, வாசிங்க. உன். எப்பா 25 வருஷம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் போச்சுலயே வாக்கு தந்துட்டேன். 25 years நீ காத்திருந்திருக்கா, காத்திருந்து காத்திருந்து போராட்ட வாழ்க்கையில தாக்கு பிடிச்சி, அது மட்டும் இல்ல பெற்றெடுத்து இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிட்டு? 18 வருஷம். இத்தனை வருஷம் அந்த பிள்ளைய சீராட்டி பாலூட்டி ஆசையா வளர்த்து உருவாக்கி வச்சிருக்கிறா பாத்தியா, உன்னுடைய நேசகுமாரன். கவனிங்க, இப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா அப்படி நம்மள தூண்டி விட்டு அழகா கேட்காரு பாருங்க. எப்பா உன் உன் புத்திரன், உன் ஒரே புத்திரன், நீ ரொம்ப நேசிக்கிற பத்தியா, உன் நேச குமாரன். சரி, இப்ப இதுதான் கேள்வி. சரியா? சரி, இந்த கேள்வியில நீங்களாம் சொல்லிட்டீங்க, ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டார். சரி, இப்போ எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம்ல ஆபிரகாம் சொல்லுங்க பாஸ். இப்போ எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ண, அனௌன்ஸ் பண்ணணும். வாசித்துருவோமா? எத்தனாவது வசனம்? 12வது வசனம். ரிசல்ட் கவனமாய் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல். இல்ல 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 சொல்லுங்க. அதான் வார்த்தை. அன்புக்கு இப்ப ரிசல்ட்ல என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை ஆண்டவர் விட்டுட்டாரு. இப்ப அப்படியே இன்னொரு வசனமும் இருக்கு, வாசிங்களா? எத்தனை? 16வது வசனம். மறுபடியும் ரிசல்ட் இன்னொரு வாட்டி அனௌன்ஸ் பண்றாரு பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை. இனி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அன்புக்குரியவர்களே, இங்க ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது. முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்த பரீட்சை என்று சொன்னால் டெஸ்ட் ஃபார் லவ், நேசத்திற்கான பரீட்சை. நல்லா கவனிங்க. எப்பா உன் புத்திரன், உன் ஒரே புத்திரன், உன் நேசகுமாரன். இது எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின். ஆனா ஆன்சர் என்னன்னா, எப்ப ஆபிரகாமே உன் பிள்ளை ஈசாக்கு, ஆனா உன் ஒரே பிள்ளை ஈசாக்கு, ஆனால் ஆபிரகாமின் நேசம் ஈசாக்கு அல்ல, ஈசாக்கை தந்த ஈசாக்கின் தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஆபிரகாமுக்கு பிள்ளைதான், ஒரே பிள்ளைதான். ஆனா ஆபிரகாமின் நேசம் யார் என்று சொன்னால் ஈசாக்கு அல்ல, ஈசாக்கை தந்த ஈசாக்கின் தேவன். எனக்கு அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலும் முதலாவது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு இந்த பகுதியில் நான் சொல்லித் தருகிறேன். யார் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்து இயேசுவை எல்லாவற்றை விட முழுமையாய் நேசித்து அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோமோ,
இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், அவர்கள் காரியத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என்னுடைய ஒரே பேரான குமாரை நான் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தேன். காரணம் என்ன? தேவன் மனிதனிடத்தில் வைத்த அன்பு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கசப்பான காடியை உங்கள் மீது உள்ள நேசத்தினாலே நான் அதை ருசி பார்த்தேன். உங்கள் மீது உள்ள நேசம். இப்ப அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். இவர் எல்லாரையும் விட நீ என்னை do you love me more than these? ராத்திரி வேளையில் ஆண்டு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். உங்க உட்கார்ந்துருக்க எல்லாரையும் பார்த்துக்கா. உங்க உலக வாழ்க்கையில நீங்க என்ன நேசிக்கிறீங்களாங்க வார்த்தையை மாத்திரம் கேட்கல. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் விட, எல்லா உலக ரத்த சம்பந்தமான உறவுகளையும் விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒருவேளை ஆண்டவரே, சில நேரங்களிலே பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, தன் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு, தகப்பனையாவது தாயையும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல பெற்றோரை தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை, நல்ல ரத்த சம்பந்தமான உறவுகளை தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட இவர் எல்லாரையும் விட தந்த ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில யாரெல்லாம் முதலாவது ஆண்டவரே நீர் ஜீவனையே தந்திரேன், இந்த லெந்து காலத்தின் கூட்டத்தில் உம்மை நேசிக்கிறேன் உண்மையாய் நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், நான் வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், அவர்கள் காரியத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொள்ளுவார். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ. அவரை நேசிக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்க, ரோமர் 5:8 தேவன் மனிதனை நேசித்தார் என்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை சிலுவையில் அறைவதற்கு, அது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு வார்த்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க. தமது அன்பை, இங்க படிச்சவங்களா இருந்தா ஆங்கில வேதாகமத்தில் பாருங்க, இதுல தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். காட் ரிவீல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா ஆங்கில வேதாகமத்தில் பாருங்க, காட் டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டிருக்கும். டெமான்ஸ்ட்ரேட் என்ன தெரியுமா? ஒருவேளை டீச்சர்ஸ் பிஎட் படிச்சவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம எதை படிச்சிருக்கிறோமோ அதை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றது மட்டும் இல்லை, அது என்ன செய்யணும்? செஞ்சு காட்டும். இப்போ பிதாவாகிய தேவன் நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்றவரு தன்னுடைய நேசத்தை கிரியையாகிய செயலிலே செய்து காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், அது வெறும் வார்த்தையில் மாத்திரமல்ல, அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் சமூகத்தை அதிகாலமே தேடுவான். அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவேன், அவருடைய சமூகத்திலே முழங்காலில் நின்று வேதத்தை வாசிப்பான். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சொந்த சகோதரனையும் நேசிப்பான். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பாவத்திற்கு விலகி, இதுதான் அவரை சொல்லுங்க. சும்மா நான் நேசிக்கிறேன் பேசுறது நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுவல்ல நேசம். நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அதன் விளைவு அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், அவர் வேதத்தை நேசிக்கிறேன், அவர் பாதத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அவரை நேசிக்கிறபடினால் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் விலகி ஓடுகிறேன். கருமையானவர்களே, முதல் காரியத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருவேளை ஒரு வாலிபர்களா இருக்கலாம், நீங்க யாராகவும் இருக்கலாம், இந்த ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேசத்தை நீங்க வேற ஏதாவது மேல வச்சிட்டீங்கன்னா இன்றைக்கு அதனை பலிபீடத்திலே வைத்து விடுங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண்டவருக்கு கொடுக்கிற நேசத்தை நீங்க வேற ஏதாவது மேல வச்சிட்டீங்கன்னா அந்த காரியத்தை, ஒரு உங்கள் படிப்போ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் தொழிலோ, வாட் எவர் மேபி எதுவாக இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அதை பலிபீடத்திலே வைத்து விடுங்கள். இந்த செய்தி கேட்கிற நம்ம எல்லாரும், ஆண்டவரே எங்களுடைய முழு ஸ்நேகத்தையும் முதல் ஸ்நேகத்தையும் உமக்கு தருகிறோம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், யார் ஒருவர் இந்த ஆண்டவரை முழுமையாய் நேசிக்கிறானோ அவனுடைய காரியங்களை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நம்பர் 2,
முதலாவது சொன்னேன், நேசத்திற்கான பரீட்சை. இரண்டாவதாக வாசிக்கலாம், இரண்டாவது வசனத்தின் தொடர்ச்சியை வாசிக்கலாம். நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை சேர்ந்து வாசிப்போம். நீ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. அடுத்து, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். கவனிங்க, ஒருவேளை மாலையிலேயோ ராத்திரியிலோ ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தையினுடைய தீவிரத்தையும் அழுத்தத்தையும் நீங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்பொழுது, நவ், இமீடியட், இப்பொழுது எழுந்து உன் பையனை என்ன செய்யணும்? அதாவது எப்படின்னா ஒவ்வொரு அங்கங்களையும் துண்டு துண்டா வெட்டி எனக்கு நீ என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. how it is possible? பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் ஒரு ராத்திரியோ லேட் நைட்டோ சொல்றாரு. இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இன்னொரு வசனத்தை வாசிருங்க, 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று. நம்பர் 2, it is the test for obedient. கீழ்ப்படிதலுக்கான பரீட்சை. முதல்ல என்ன பரீட்சை? நேசத்திற்கான பரீட்சை. இரண்டாவது, சரி, இப்ப நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் பிராக்டிக்கலா யோசிப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா உன் பையன் ஒரே பையன், நேசிக்கிற பையனை இப்பவுமே நான் குறித்த இடத்துக்கு கூட்டி போய் எனக்காக பலியிடு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலமே. கவனிங்க, அங்க ஆபிரகாம் தாமதிக்கல, தயங்கல. ஒருவேளை அவன் அதை குறித்து எந்த தயக்கமோ தாமதமோ ஒன்றும் காட்டல. ஆண்டவர் சொல்லிவிட்டார். உடனே பெட்டிய சொல்லுங்க. நீங்க இன்னும் கவனமா சொல்லுங்க, வாசித்து தியானிச்சிங்கன்னா, அன்பானவர்களே, தன் வாழ்க்கை துணையாகிய சாராளுக்கு கூட அதை அவன் அறிவிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதிகாலமே எழுந்து ஒரே வார்த்தை கீழ்ப்படிந்தான். ஆமா தானே? சொல்லுங்க, ஆமா தானே? how it is possible? இப்போ இன்னைக்கு நமக்கு உட்கார்ந்துருக்கிற நம்மெல்லாம் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்னா நம்மளாம் யார மாதிரி தெரியுமா? ஆபிரகாம் மாதிரி கிடையாது. லோத்துன்னு ஒருத்தர் இருந்தான். யாரு? இவனுடைய அண்ணன் பையன். அதாவது அவன் கதையை நீங்க கேட்டீங்கன்னு வைங்களா, இப்போ பட்டணத்தில் பாவம் பெருகி போச்சு, அக்கினியும் கந்தகத்தையும் விட்டு அழிக்க போறேன், ஜீவன் தப்ப தயவு செய்து கோவப்படாதீங்க ஆண்டவரே, அவ்வளவுலாம் நம்மளால முடியாது. ஐயோ, தவுண்டுகிட்டே நிற்கான். வீட்டில் போய் வாசி பாருங்க, தவுண்டுகிட்டே நிற்கான். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவன் தாமதித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் கையை பிடிச்சு வெளியே கொண்டு விட்டு, எப்பா அழிக்க போறேன், நான் பாரு மழை தெரியுது பாரு, மலைக்கு ஜீவன் தப்ப. கோவப்படாதீங்க, அவ்வளவு தூரம்லாம் என்னால போக. அந்த பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு, சரியாப்பா, அந்த கிராமத்துக்காவது நீ என்ன செய்யி. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுனா இனி ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கான். உட்கார்ந்துருக்கிற நாம, அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த திருமறையை நான் வாசிக்கிற பொழுது, அல்லது ஒருவேளை ஆண்டோடைய ஆலயத்தில் உட்காரும் பொழுது, ஒரு குருவானவர் மூலமாக சபை ஏதோ ஒரு வார்த்தை நம்மை தேடி வரும்போச்சுல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லுங்க, கீழ்ப்படுகிறத விட்டுட்டு ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்போம். உண்மையா இல்லையா? அன்று அதை விட இப்படி போனா அது சுற்றி போற மாதிரி இருக்கும். ஆண்டவரே, இந்த வழியா போனா அல்லேலூயா. ஆனா என் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒருவேளை அது தண்ணீராக இருக்கலாம், அந்த தண்ணீரையும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் அது திராட்சை ரசமாக மாற்றப்படும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? தண்ணீர் இட் ஹாஸ் நோ டேஸ்ட் அப்படின்னா ருசி கிடையாது. இட் ஹாஸ் நோ கலர் அப்படின்னா நிறம் கிடையாது. இட் ஹாஸ் நோ ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு வாசனை கிடையாது. இப்போ அப்படியே மாறிவாங்க, திராட்சை ரசம் அப்படியே மாற்றி போடுங்க.
நிறம் உண்டு, சுவை உண்டு, மனமும் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அது நிறமற்ற மரமற்ற எதுவாக இருக்கலாம், ஆனா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் தண்ணீரும் திராட்சை ரசமாக மாறும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தயக்கமும் காட்டல, ஒரு தாமதமும் காட்டல. ஆண்டவர் சொன்னார், அதிகாலமே எழுந்து பையனை கூட்டிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்காருன்னா, இந்த கீழ்ப்படுதல நம்ம இடத்துல என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா நான் பேச ஆசைப்படுறேன். இட் இஸ் பாசிபிள். இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமா? சொல்லுங்க. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? ஆனால் கீழ்ப்படியணும். இல்லை ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிஞ்சான்னு ஒரு சின்ன ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இப்படிப்பட்ட கூடுகைகள், இப்படிப்பட்ட திருமறை வசனங்கள். சும்மா கேட்டு போகிறதுக்கு மாத்திரமல்ல. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லித்தரேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த கீழ்ப்படுதல் கீழ்ப்படுதல் சொல்கிறோம் இல்லையா, இந்த கீழ்ப்படுதல் சும்மாலாம் வந்து என்ன செய்யாது? சொல்லுங்க, சும்மாலாம் என்ன செய்யாது? வராது. இந்த கீழ்ப்படுதல் எப்போ வரும் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டு, இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாசிக்க வாசிக்க கேட்க 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 தான் கீழ்ப்படிதல் வரும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? எல்லாரும் திருப்புங்க. ஆதியாகமம். இது 20 மறந்துடக்கூடாது. இது 22. இப்போ 21க்கு வாங்க. 21:12 எல்லாரும் சத்தமா வாசிங்க, சத்தமா வாசிங்க. அப்பொழுது இஸ்மவேலையும் ஆகாரையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு இருக்க வேண்டாம். சத்தமா வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி. நல்லா கவனிங்க. இப்போ இங்க பலி செலுத்துங்காரு. ஆனா ஏற்கனவே ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டான். என்ன சத்தம்? கரெக்டா சொல்லணும். ஈசாக்கின் இடத்தில் தான் உன்னுடைய சந்ததி விளங்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கீழ்ப்படுதலினுடைய ஆழம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி he heard the voice of God. இவன் ஏற்கனவே ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு விட்டான். பையனை அவங்க அனுப்ப போச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஈசாக்கின் இடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும். மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமிடம் பேசிவிட்டான். இதை எபிரேயர் ஆக்கியோன் ரொம்ப அழகா எழுதுகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 1-2 வசனம். எல்லாரும் திருப்புங்க, கட்டாயம் எல்லாரும் திருப்பணும். எபிரேயர் 11:17 இருந்து வாசிப்போமா? 308வது பக்கம் வாசிப்போமா? மேலும் விசுவாசத்தினாலே ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தன் ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இவன் என்ன சொல்லப்பட்டிருக்காருன்னா, ஏற்கனவே ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டான். என்ன சத்தம்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி. இப்ப இவனுக்கு என்ன தெரியும்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவேளை நான் பலிபீடத்திலே ஈசாக்கை பலி செலுத்தினாலும் எனக்கு தெரியும் மரித்தோரில் இருந்து என் தேவன் ஈசாக்கை எழுப்ப வல்லவர். ஏன் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நல்லா கவனிங்க. அப்ப அந்த கீழ்ப்படுதல் எப்போ நம்ம வாழ்க்கையில வரோம்னா, சொல்லுங்க, வார்த்தை இல்லாம கீழ்ப்படிதல். சொல்லுங்க, நல்லா நம்ம சும்மா சொல்றோம், ஒரு காலமும் கீழ்ப்படுதல் வராது. நல்லா கவனிங்க. எப்பொழுது இந்த சத்தத்தை, அதான் 95ஆம் சங்கீதம் ரொம்ப அழகா பாடுவோம். அந்த வார்த்தை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. If you hear the voice of God today. அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன். இன்று அவருடைய சத்தத்தை. இப்போ கூட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட அவர் சத்தம் என்ன? ஆன்சர் பண்ண வேண்டாம், உங்களுக்குள்ளேயே. இன்று, இன்னும் அழுத்தமா சொல்றேன், இன்று நீங்க கேட்ட அவருடைய சத்தம் என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், எவன் ஒருவன் அதிகாலமே தாகத்தோடு எழுந்து என்னோடு பேசும் என்று திருமறையை திறக்கிறானோ அவனோடு அவர் பேசுகிறார். திறந்தா தானே பேசுவாரு?
தாகத்தோடு திறந்தா தானே பேசுவாரு. திறப்போமா? மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கீழ்ப்படுதல் எப்போ வரும் தெரியுமா? இந்த வார்த்தையை வாசிக்க 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 தான் அவர் சத்தம் என்ன செய்யும்? சொல்லுங்க, சும்மா கேட்காது. அதாவது ஆவியானவர் வாசிக்க வாசிக்க தான் வசனத்தை நினைப்பூட்டுவார். உள்ள இருந்தாதான் அவர் என்ன செய்வாரு? நினைப்பூட்டு. இல்ல, இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? கவனிங்க. பையனையும் கட்டைகளெல்லாம் பிளந்துட்டு போறாரு. வேலைக்காரர்களை குறித்த இடத்துல நிப்பாட்டிட்டு அழகா சொல்றாரு பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி. இந்த விசுவாசம் எங்க இருந்து வருதுங்க? நம்ம சும்மா சொல்றாங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க, ஃபெய்த் கன்ஃபஸ் எங்க இருந்து வரும்? சொல்லுங்க, ஃபெய்த் கன்ஃபஸ் எங்க இருந்து வரும்? இந்த வசனத்தை வாசிக்க 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 தான் விசுவாசம் வார்த்தையினாலே வரும். இப்ப கொஞ்ச தூரம் போயாச்சு. இப்ப பையன் கேட்கிறான்ப்பா, இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்களப்பா, நெருப்பு இருக்குப்பா, கட்டை இருக்குப்பா, அந்த தகன பலிக்கான உள் மனசு என்ன சொல்லும்? சொல்லுங்க, நீந்தாப்பா. ஆனா வெளியே சொல்ல முடியுமா? ஆனால் அவன் சொல்லுகிறான், தகன பலிக்கான ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதுவும் அந்த விசுவாச அறிக்கை தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையிலே முதலாவது சொன்னேன், முதல் நேசத்தை அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னேனே. இங்கே கீழ்ப்படிதலை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த கீழ்ப்படிதலினுடைய ஆழம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க, இந்த வார்த்தையை கேட்க கேட்க தான் இருதயம் என்ன செய்யும்? விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணும். நடைமுறையிலே வசனத்துக்கு என்ன செய்வோம்? வசனம் இல்லாம கீழ்ப்படியவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், கீழ்ப்படி ஆயத்தமா? ஒருவேளை நம்ம நிறைய நேரம் முதல்ல சொன்னது மாதிரி அவருக்கே ஆலோசனை கொடுப்போம், இல்லைன்னா டிலே பண்ணுவோம், தாமதிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறேன். இதை எனக்கு அந்த நிச்சயம், அந்த ஒரு உறுதிப்பாடு எனக்கு ஆண்டவர் வசனம் தந்தார், இதை நான் செய்வேன். அந்த நிச்சயம் உறுதிப்பாடும் வரும்பொழுதுதான் இந்த கீழ்ப்படிதலின் முடிவு என்ன தெரியுமா? சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன். சொல்லுங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவர் வார்த்தைக்கு தாமதமின்றி தயக்கமின்றி கீழ்ப்படுகிறோமோ, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். முதலாவது சொன்னேன், யாரெல்லாம் அவரை நேசிக்கிறோமோ அவர்கள் காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்கள் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மூன்றாவதாக ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதே 22 வசனம் 12. ஏக சுதனென்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அப்படி 16வது வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை. அன்புக்கு இந்த 2 வார்த்தையை நான் ஆவியானவர் உணர்த்துதலோடு சொல்லுகிறேன். யாரெல்லாம் தங்கள் காரியத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்கள் காரியத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொள்ளுவார். அந்த ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விளக்கமா தியானிக்கலாமா? இப்போ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை நம்ம செஞ்சிருவோம். உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். இப்போ ஆண்டவன் தூங்கி ஏதோ ஒரு காரியம் லேட் நைட், ஆண்டவர் சொல்றப்ப நீ இப்போ எழும்பி உன் பையன் என்ன செஞ்சிரு? சொல்லுங்க, பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. இம்மீடியட்டா காலையில் எழும்பி பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா 3 நாள் பிரயாணம் பண்ணணும். நீங்க நல்லா கவனிங்க, 3 நாளும் தாம் பெத்த 25 வருஷம் தவம் இருந்து காத்திருந்து பெத்த 20 வருஷம் ஆசையாய் பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை கூடவே கடந்திருப்பான். முதல் நாள் யோசிப்பான், இன்னும் 2 நாள். அடுத்த நாள் யோசிப்பான், இன்னும் அடுத்த நாள் யோசிப்பான், நாளைக்கு இந்நேரத்தில். அதாவது என்னன்னு கவனிச்சிங்கன்னா, அன்புக்குரியவர்களே, அநேக நேரம் இந்த ஆண்டவர் வார்த்தை நமக்கு வரும்போது நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் இந்த ஒப்பு கொடுத்தல் அநேக நேரங்களில் பின்வாங்கி விடுகிறோம். அந்த 3 நாளும் அன்புக்குரியவர்களே, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், அவன் ஒப்பு கொடுத்தலில் பின்வாங்கவே இல்லை. நான் ஆண்டவருக்கு ஒப்பு அதாவது அந்த அதிகாலமே எழுந்து புறப்பட்டதில் இருந்த தீவிரம் கத்திய வாங்குற வரைக்கும் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டேன்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யறேன்? ஆனா நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட ஆலயத்தில் வந்து, ஆண்டவர் இந்த காரியத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துறோம்னு சொல்லிடுறோம்.
நான் வீட்டில் போய் ஆண்டவரே நம்மளே மாம்சத்தில் உட்காந்துட்டு இப்படி செஞ்சிடலாமா? இல்லை இதை இந்த மனுஷங்களை பார்த்து இந்த காரியத்தை இப்படி ஆண்டவரிடம் ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் வீட்டில் போய் நீங்கள் சும்மா இருங்க ஆண்டவரே, நாங்களே எல்லாம் செஞ்சுக்கிறோம். இல்லை இல்லை, நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். சேர்ந்து சொல்வோமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன், உங்கள் காரியங்கள் எப்பேற்பட்ட உங்கள் சக்திக்கும் திராணிக்கும் மிஞ்சியதாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன், ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். பிரியமானவர்கள், அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், அதை ஆண்டவர் கரத்திலே do submit in the hands of God. He will provide everything for you. அவர் பார்த்துக் கொள்ளுவார். நீ முழுமையா சொல்லுவோம், ஆண்டவன் பிள்ளைகளின் படிப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். ஆண்டவரே உங்க கரத்தில் என்ன செஞ்சுட்டேன் சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே. அதுல அந்த அவன் பேர் என்னது, எசேக்கியா ராஜ். அந்த வேற ரொம்ப அழகா இருக்க பாருங்க. அவன் சொல்லிட்டாரு, எப்ப அவன் வியாதி முடிஞ்சு போச்சு, பெட்டிய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அவன் ஜோமன போச்சு ஒரு வார்த்தை பயன்படுத்துவான் பாருங்க. வீட்டுல போய் வாசித்து பாருங்க, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, என் காரியத்தை. அப்ப என்ன அர்த்தம், ஆண்டவர் என் காரியம் இதுதான், என் பலவீனம் தான் இருக்கு, இதை நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, நம்ம பாஷை இருக்குன்னா பார்த்துக்கிடுங்க. அவன் என்ன சொல்றான், இதை நீர் மேற்போட்டு கொள்ளும். அன்பானவர்களே, மூன்றாவதாக சொல்லுகிறேன், யாரெல்லாம் தங்கள் காரியத்தை ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, நீங்க மேற்போட்டுக் கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கிடுங்க. யாரெல்லாம் அவரிடத்தில் ஒப்புவித்து அமர்ந்து இருக்கிறோமோ, மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 2 months பேக், ஒரு 2 மாசத்துக்கு முன்னால எங்க சௌக்கியபுரம் பரிசுத்த இம்மானுவேல் ஆலயம் எங்க சர்ச்சுக்கு ஒரு தேவ மனுஷன் ஊழியத்துக்கு வந்திருந்தாரு. அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன், சரியா? தேவ சமூகத்துல அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்ல போறேன், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் நாட் எக்ஸாஜரேஷன், இதை மிகைப்படுத்துனது அல்ல, அவர் சொன்னதை நாங்கள் அப்படி சொல்றேன், சரியா? அவருக்கு இப்போ ஒரு 65 வயசு இருக்கும்னு வைங்களா, ஊழியத்தில் இருக்கிறார், ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது தான் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த உடனே ஒரு வார்த்தைக்கு வார்த்தை அல்லேலுயா அல்லேலியான்னு சொன்னார். நம்ம 2 அல்லேலியா சொல்லி 3வது அல்லேலியா சொன்னாலே நம்ம சொல்லுங்க சரி நீர் வாட்டி சொல்லிட்டுரும் உண்மை. அப்போ அது எதுக்கு சொல்லி அடுத்த வார்த்தை சொன்னார், எனக்கு அல்லேலுயா நாளே அலர்ஜின்னு அவரே சொல்லிட்டார். நான் ஒத்துக்கிறோம்ப்பா, எனக்கு அல்லேலுயா நாளே அலர்ஜி. ஏன்னா அவர் ஆண்டவரை அறியாத ஒரு கிராமம், அதனால அவங்க கிராமத்தில் யாராவது சுவிசேஷம் அறிவிக்கு வந்தாங்கன்னா ஓடிருங்களா, நீ வரக்கூடாது, போட்டு பற்றி விட்டுருவார் இவரே. ஸோ இப்படி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அறியாத கிராமம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்களா. அப்பா அம்மா இருக்கிறாங்க, 25 வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ரொம்ப மழைகள்லாம் வரல, வறட்சியான சூழ்நிலை. ஒரு கணவன் மனைவி ஆசையா பெற்றெடுத்த ஒரே ஒரு ஆம்பளை பையன், ஆசையா பெற்றெடுத்த சொல்லுங்க ஒரே ஆம்பளை பையன். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பாவம் வறுமை பத்தியில கடன் பிரச்சனை, கடன் கழுத்தை நெரிச்சிருச்சு. அதாவது நம்ம கிராமப்புறங்களை பற்றி தெரியாதா, வீட்டை ஜப்தி பண்ணிடுமா, என்னச்சா பண்ணுவோம், கடன், ஏன்னா கடன் கொடுக்க முடியல, தலைக்கு மிஞ்சிட்டு. இப்போ வீட்டை வந்து நெரிக்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. நான் சொல்லுகிறேன், தயவுசெய்து நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தங்களுடைய மார்க்கம், தங்கள் மார்க்கத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதியின் இடத்துல போய் தன் மகனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். போய் எல்லாரும் கவனிங்க, அவர் போய் தான் மனைவி மகன், ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கடன் கழுத்தை நெரிச்சிருச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. உடனே போய் அந்த மந்திரவாதிட்டு போய், இதான் என் பையன், அவனுடைய ஜாதகம் தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப கடன் பிரச்சனை அங்கே பாதிக்கப்படுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்புக்குரியவர்களே, அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்கிறேன். இப்போ மந்திரவாதி வாங்குறான், வாங்கி பார்த்துட்டு அடுத்த செகண்டில் சொல்கிறான், இது யாருடைய இது ஜாதகம், என் பையனுடைய ஜாதகம். என்ன அப்படி சொல்கிற, இந்த பையனுடைய ஜாதகத்தின்படி இப்போ இந்த பையன் உயிரோடு இருந்தான்னா அந்த பையனுடைய ஆவி வந்து தகப்பனை அடிச்சிரும். சொன்னதை யோசித்து பாருங்க, ஒரு தகப்பன் நிற்கிறார், அவன் சொல்கிறான், இந்த ஜாதகத்து எழுத்தின்படி பார்த்தா இந்த பையனுடைய ஆவி தகப்பன் அடிச்சிரும், தகப்பன் உயிரோடு இருக்க முடியாது. வார்த்தை கேட்டால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் நொடிஞ்சு போய் ஒடிஞ்சு போய் வாழதுக்கு வழி இல்லாமல் கடனில் கழுத்தை நெரிச்சிட்டு சாகவா வாழவான்னு போய் கேட்க போயிருக்கான். மந்திரவாதி சொல்கிறான், இந்த பையன் உயிரோடு இருந்தால் இந்த ஆவி ஒன்றை அடிச்சிரும். ஐயா பயந்துட்டாரு, கிடுகிடுன்னு நடுங்குற. என்னையா செய்யணும், என்னையா செய்யணும்? அவர் சொல்கிறார், ஒரு 40 நாள் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இதில் போய் நீ ஒரு விரதத்தோட பக்தி வினயத்தோடு இருந்தால் உனக்கு முடிவு நல்லா இருக்குங்கிறார். உடனே ஓகே, எப்படியாவது பக்தி வினயத்தை செஞ்சு அந்த பரிகாரம் என்ன செய்யணும், தேடணும்.
இப்போ கணவனும் மனைவியும் 40 நாள் பையனும் சாப்பிடாம கொள்ளாமல் ஒரு குறிப்பிட்ட தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க வழிபாடுகளை செய்கிறாங்க. நியர்லி 40 days. இப்போ 40 நாள் முடிஞ்சிருச்சு. மாற்றம் வந்திருக்குமா சொல்லுங்க? கடனை கொடுத்தா தானே கடன்காரன் போவான். சும்மா நம்ம போய் உட்காந்தா கடன்காரன் எப்படி போவான்? இங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறம் பற்றிலா இன்னும் புருஷன் பொண்டாட்டி ஊரை விட்டு கடனை வாங்கிட்டு ஓடிட்டான். ஒரே பிரச்சனை ஊரில். இப்போ வயசான தாய் தப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏம்மா அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாதம்மா, என் பையன் வந்துருவாம்மா, என் பையன் வந்துருவாம்மா. எத்தனை நாள் வருவான்? 40 நாள் கழித்து பையனும் பிள்ளையும் வராங்க. வீட்டை பூரா கடன்காரன். நடந்த சொன்னதை அப்படி சொல்கிறேன். இல்லை பணத்தை கொண்டா இருந்தால் தானே கொடுக்க, இருந்தால் தானே கொடுக்க. கிராமப்புறம் சொல்லையா செய்யணும்? மண் அள்ளி தூவி போட்டு நீ விளங்கவே எவ்வளவு தூசண வார்த்தை பேச முடியுமா ஊருக்கு மத்தியில் வச்சு அறுத்து தள்ளியாச்சு. இப்போ பார்க்குறாரு அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும். அந்த பிசாசு உள்ள விதைய போட்டான்ல. என்ன விதை? இந்த பையன் உயிரோடு இருந்தால் இந்த ஆவி ஒன்றை. ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. இப்போ ஒரு நாள் ஓடுது, பையனை பார்க்குறாரு, அந்த பிசாசு உள்ளேருந்து பேசுகிறான். இவன் உயிரோடு இருந்தால் ஒன்று அவன் அடிச்சிருவான். ஒரு நாள் அடுத்த நாள் அதிகாலமே எழும்புறாரு. ஒரு மாற்றமும் இல்லை. நிந்த அவமானம் வேற வழி இல்லை. இப்போ பையனை பார்க்குற அந்த ஆவி பேசுது, இவன் உயிரோடு இருந்தால் ஒன் கதையை ஒன்றை அடிச்சிருவான். ஒரே வார்த்தை. யோசித்தாரு, சரி போல நீனே உயிரோடு இருந்துக்க, நான் செத்து போயிடுறேன். எப்படி சாகலாம் யோசிக்கிறாரு. பிசா எப்படி கிரீச்சரான் பாருங்க, எப்படி சாகலாம் யோசிக்கிறாரு. வீட்டில் ஃபேனில் தூக்க மாட்டிட்டா, யாராவது அறகுறை உயிரில் காப்பாற்றிட்டா அதை விட சிக்கல் வேண்டாம். ஏதாவது பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டா, அதை எவனாவது அறகுறை உயிரில் காப்பாற்றிட்டா அதை விட சிக்கல். ஒன்று செய்யலாம். என்ன பண்ணலாம்? இங்கேருந்து நேராக திருநெல்வேலி போகிறோம். திருநெல்வேலியில் போய் நேராக அங்கேருந்து ஜங்ஷனுக்கு போகிறோம். ஜங்ஷனில் வர்ற ட்ரெயினில் வேகமாக உள்ளே போய் வேறு வழி கிடையாது, கடைசியாக ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம். இதான் முடிவு. காலைல 7 மணி பையனை பார்க்குறாரு, பிசாசு பேசுகிறான், நீ உயிரோடு இருந்தா நான் உயிரோடு இருக்கக்கூடாது. ரைட், ஏறியாச்சு, பஸ் ஏறியாச்சு, திருநெல்வேலி இறங்கியாச்சு. இப்போ திருநெல்வேலியிலேருந்து அடுத்த பஸ் ஏறியாச்சு. எங்கே? ஜங்ஷன். எதுக்கு? ஒரே வார்த்தை, பையன் உயிரோடு இருந்தால் தாப்பையும் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஆண்டவர் அல்லேலியானாலே அலர்ஜி. ஆனால் அந்த ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. அவர் சொன்னதை அப்படி சொல்கிறேன். இவர் ஜங்ஷன் பஸ் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்த உடனே நம்மளை மாதிரி ஒரு பெரிய சுவிசேஷகன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சிரித்த முகத்தோடு போய், பிரதர் பிரைஸ் தி லார்ட், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு என்னது ட்ராக்ஸ் இல்லை, இயேசு விடுவிக்கிறார் புத்தகத்தை கொடுத்தான். டப்புன்னு பிபி ஆயிட்டு. இல்லை உங்கள் ஆண்டவர் நான் நிம்மதியாக சாவையும் விட மாட்டாரால, இல்லை உங்கள் தொந்தரவு. ஆனால் ஒன்றும் செய்ய என்ன போகிறது, சாவ போகிறான், சாவத்தை அவன்கிட்ட போட்டு என்னத்தை சண்டை போட விடு, சரி போ அப்படின்னுட்டு. நல்லா கவனிங்க, அந்த இயேசு விடுக்கிறார் புத்தகத்தை மடித்து சாவத்தை தூர போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி கையில் வச்சுக்கிறாரு. பஸ் மெதுவாக மூவ் ஆகுது. எங்கே? ஜங்ஷனுக்கு. நல்லா கவனிங்க, பஸ் மூவ் ஆகணும்னா காற்று வரும் இல்லையா? காற்றுல ஒரு 4 பக்கம் வேகமாக பஸ் அந்த பேப்பர் மாறுது. ஒரே ஒரு வார்த்தை கண்ணில் பட்டுருச்சு, கடன் பிரச்சனை மாறியது. பிரியம் அவரே இந்த ஒரு அதான் அந்த முதல்ல சொன்ன பார்த்த கர்த்தர் வார்த்தை 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 அந்த வார்த்தையுடைய வல்லமே பாருங்க. ஒரு வார்த்தை உள்ள விழுந்துட்டு, ஏற்கனவே பிசாசு வார்த்தை உள்ளார போட்டு அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை கடன் பிரச்சனை. உடனே என்னடா கடன் பிரச்சனை மாறிச்சா? பஸ் ஜங்ஷனுக்கு போயிட்டு இருக்கு, சாக போறாரு. இப்போ புக்கை திறந்து பார்த்தா அதில் அழகா போட்டிருக்கு, இப்படி கடன் இருந்துச்சு, கர்த்தர் அற்புதம் செஞ்சாருட்டு. அதுக்கு கீழே பார்த்தா கற்பத்திற்கனி கிடைச்சதுன்னு போட்டிருக்கு, அதுக்கு கீழே பார்த்தா குடிப்பழக்கம் மாறியதுன்னு போட்டிருக்கு. இப்போ அப்படி கீழே பஸ் போயிட்டு இருக்கு. இப்போ கீழே பார்த்தா இந்த அற்புதம் உங்களுக்கும் வேண்டுமா, நீங்களும் வாங்கள், திறப்பின் வாசல் உபவாச ஜெபம். கீழே பார்த்தா டேட்டு போட்டிருக்கு, அது என்னைக்குள்ள டேட்டு, அன்னைக்குள்ள டேட்டு. அந்த நீங்கள் வீட்டில் போய் அந்த இயேசு மேகசினை பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருப்பாங்க, உங்களை அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், அதை ரேட்டு போட்டு அன்னைக்குள்ள டேட்டை போட்டிருப்பாங்க, அன்னைக்குள்ள டேட்டு. இப்போ புத்தகத்தோட கடைசி பக்கத்தை திருப்புறாரு, அதில் ரொம்ப அழகாக பஸ் ரூட்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி? நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பேருந்தில் குறும்பூரில் இறங்கி வரவும். அன்புக்குரியவர்களே, ஆண்டோட வார்த்தை உள்ள போயிட்டு பார்த்தீங்களா? ஜங்ஷனில் இறங்கின மனுஷன் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி, திருநெல்வேலி பஸ் திருச்செந்தூர் பஸ்ஸை பிடிச்சி நேராக எங்கே வந்தாச்சு? 4 மாவட்டில் வந்து கால் எடுத்து வச்சாச்சு. இவர் உள்ள எடுத்து வைக்கவும் பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? கலங்கி வந்த மகனே கலங்காதே மகனே, அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு செய்வார் இயேசு, உனக்கு செய்வாரே. மொத பாட்டு எப்படி? காலடி எடுத்து வைக்கவும் கலங்கி வந்த மகனே. இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
இவருக்கு அந்த ஒரு வார்த்தை தான் உள்ள போனதுக்கப்புறம் இனி ஃபுல்லாக ஆண்டர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த மரணம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ உட்கார்றாரு. மோகன் அண்ணன் பிரசங்கம் அன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார்? ஒரு அழகா சொல்றாரு, 25 வருஷம் ஆசீர்வாதமான மழை பெய்யும். உடனே இவருக்கு வசனம் தெரியாது இல்லையா? உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ இந்த வருஷம் எப்படியாவது கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார், விவசாயம் செழிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கடனை என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ கடைசி ஜப வேலை, எல்லாரும் எழும்புங்கன்னு ஜோமுண்டா சொல்கிறாங்க. அவர் பேர் மார்ட்டின் தங்கமணின்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவர் எழுப்பி விட்டுட்டு அந்த சமயத்தில் ஆவியான அனுமூலமாக பேசுகிறாரு. இந்த இடத்துல இந்த பிரச்சனையோட நீ தற்கொலைக்கு போனா, பேரை சொல்லி சொல்கிறாரு, நீ தற்கொலைக்கு போனா கர்த்தர் ஒன்று எங்கே இணைஞ்சிருக்கிறாரு கூட்டி. ஒரே ஒரு வார்த்தை, இந்த கூடுகையிலே நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு, உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கூடாரு. இந்த ஒரே வார்த்தை தான். நீ வந்திருக்கிறா, நீ தற்கொலைக்கு போனவன் இங்கே வந்திருக்கிறா, இன்றைக்கு ஒன்று உன் வாழ்க்கையை நீ ஆண்டவர் கையில் ஒப்பு கொடு. என்ன கடன் நீ கவலைப்படாத, கைவிட மாட்டார். ஆண்டவர்ட்டு என்ன செஞ்சிரு. அவருக்கு எப்படி ஜோம்னு தெரியாது. 2 கையும் உயர்த்தி, கடவுளே இயேசுவே நீ யாருன்னு தெரியாது, நான் தற்கொலைக்கு போனேன், என்னை அழைத்து கொண்டு வந்து பெயர் சொல்லி அழைச்சிரு, நான் என்ன உங்கள் கரத்தில், ஒரே வார்த்தை, நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. வீட்டுக்கு போனார். அந்த பயம் போச்சு, சமாதானம் போச்சு, வந்துச்சு. அப்படி கொஞ்சம் படிப்படியாக கர்த்தர் கொஞ்சம் விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை சொன்னார். கதை எப்படி அந்த சம்பவத்தை எப்படி முடிச்சார் தெரியுமா? எப்படி முடிச்சார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னதை சொல்லிடுறேன், அப்புறம் அள்ளிலே போடும். இங்கே பாருங்க, அந்த பையனை பார்த்தோன்னே பிசாசு என்ன சொன்னான், ஆவி எடுத்துரும். சொல்ற கேளுங்க, இந்த கிராமத்தில், எங்கள் கிராமத்தில் முதல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் டாக்டர் அந்த பையன். முதல் கவர்மெண்ட் இவன் இருந்தா தகப்பன அடிப்பாவே ஆண்டர் விடுவாரா? அதுக்கப்புறம் அவர் சொன்னதை சொல்றேன். மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. அவர் சொன்னதை தான் சொல்றேன். அவர் சொன்னார், அதுக்கு பிறகு கர்த்தர் எங்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து, அதுக்கு பிறகு எனக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை ஆண்டவர் தந்தாரு. அதை அவர் எப்படி சொன்னாருன்னா, எனக்கு இன்னைக்கு 3 பிள்ளைகள் 3 மருமக்கள் மாறும் சொல்லிட்டு எப்படி முடிச்சார் தெரியுமா? இந்த 6 பேரில் 5 பேர் அரசு மருத்துவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் சாக போனது உண்மைதான், ஒருவேளை சத்துருவானுடைய வார்த்தை எனக்குள்ள விழுந்தது உண்மைதான், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடு. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை, அது பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க துணிஞ்சி ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஆண்டவர் நீங்க பார்த்துக்கிடுங்க. ஆண்டவரே, அது மறுபடியும் சொல்லுகிறேன், அது ஒருவேளை மருத்துவர்கள் கைக்கு மிஞ்சின எதுவா இருக்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், மருத்துவர்கள் கைவிடலாம், நம்முடைய பரிகாரி ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ எந்த கரத்தில் விட்டுவிடு, அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்ப நான் செய்தியை முடிக்க ஆசைப்படுறேன். 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். மறுபடியும் சொல்றேன், முதல்ல உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? மறுபடியும் சொல்லுகிறேன், அன்புக்குரியவர்களே, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடாவை பரலோகத்தின் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். The Lord has prepared. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த இடத்துல என்னென்ன ஆசீர்வாதத்தோட உட்கார்ந்துருக்கீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய கண்கள் தான் அதை பார்க்கவில்லையே ஒழிய ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அந்த வார்த்தை நீங்க வீட்டில் நேரம் இல்லை, நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். அந்த ஆட்டுக்கடாவை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. கவனிங்க, நிறைய ஆடு அங்கே மேய வந்திருக்கலாம். நிறைய ஆடு மேய வந்ததில் எல்லா ஆடும் போய் இந்த ஆடு சிக்கிக்கிட்டு, கொம்புகள் சிக்கப்பட்டிருக்கிற ஆடு சிக்கின உடனே இந்த ஆடு முதல்ல என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? நம்ம எப்பவுமே சுய பலம் தான், நான் முடியும், என்னால் முடியும், மண்டை போட்டு ஆட்டியிருக்கோம், பலன் இல்லை. இப்போ 2வது என்ன செஞ்சிருக்கோம்? கத்திருக்கோம். மேய்ப்பன் போயிட்டான், அவ்வளோ பேரும் போயிட்டான். இப்போ எவ்வளோ நேரம் கத்திருக்கோம்? பலன் இருக்கிறவரை கத்திருக்கோம். அதுக்கு அடுத்து ஒன்றும் முடியலை, முடிஞ்ச போச்சு. சரியா? இப்போ விஷயத்துக்கு வாங்க. ஆடு அங்கே தான் கிடக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அங்கே தான் கிடக்குது, சத்தமே காட்டலை. சரியா? இப்போ ஆபிரகாம் இடத்துக்கு வந்தாச்சு, ஈசாக்கு வந்தாச்சு. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அதன் மேல் அடுக்கி. இப்போ அந்த இடத்துக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க மனநிலை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும். ஆனா இவங்க இப்போ சோர்ந்து போய் படுத்திருக்கிற அந்த ஆட்டுக்கடா மறுபடியும் எப்போ கத்தம் தெரியுமா? ஆளை பார்த்தோன்னு என்ன செய்யும்?
இது கத்தவே இல்லை. ஏன் தெரியுமா? அதில் ஒரு வார்த்தை அழகா இருக்கும். அந்த வார்த்தையை மட்டும் கவனமா பாருங்க. 13வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆட்டுக்கடாவை, செய்தி என்னன்னா அந்த ஆட்டுக்கடா வாயே திறக்கல. கவனிங்க, எப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை பரத்துக்கு ஏறெடுத்தானோ அப்பொழுது அவன் கண்கள் ஆட்டுக்கடாவை கண்டது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு நிச்சயம் உண்டு. சேர்ந்து சொல்லுவோமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து, தேவனிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அது சத்தமே போடாது. எப்போ தெரியுமா? நம்ம வானத்துக்கு பரலோக தேவனுக்கு நேராக கண்களை, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கவனிங்க, முதல்ல சொல்லிடுறேன். God will do a miracle at a last moment. கவனிங்க, கட்டி அடிக்காச்சு, பையனை படுக்க போட்டாச்சு, கத்திய the last moment. இப்போ இங்க பாருங்க, fraction of seconds தான், fraction of பிந்திச்சுன்னு வைங்களாம், ரத்தம் பலபலன்னு சாடிரும், கையை கத்திய வாங்கியாச்சு. மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார். செய்தி என்ன தெரியுமா? இந்த லாஸ்ட் மொமெண்டா இருக்கலாம். மறுபடியும் சொல்றேன், கை மிஞ்சி போச்சு, இனி வாய்ப்பே இல்லை, கவலைப்படாதீங்க. லாஸ்ட் மொமெண்ட், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை நம்முடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. செய்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னை நேசிக்கிறாயா? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? முழுவதுமாய் என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாயா? ஒப்பு கொடுப்போம். மறுபடியும் கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். பிரியமானவர்களே, சரியா ஒரு 5 நிமிஷத்துல இந்த செய்தி ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம், ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் விட யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கண்ண முடங்க, யாரும் கண்ண திறக்க வேண்டாம். வலது கரத்தை உயர்த்தி, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையா சொல்லுங்க. அவரை நேசி. மறுபடியும் சொல்றேன், எல்லாவற்றையும் விட அதிகமாய் நம் பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஒரே மகன் ஈசாக்கு, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. ஆனால் ஆபிரகாமின் நேசம் யார் தெரியுமா? ஈசாக்கு அல்ல, ஈசாக்கின் தேவன். வலது கரத்தை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறோம்பா, நீர் ஜீவனையே தந்தீர. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரனையே எனக்காய் தந்தீரே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காய் சிந்தினீரே, நானுமே நேசிக்கிறேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கை. நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அவர் கைவிட மாட்டார். அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை உங்க கண்கள் பார்க்கும். முழுமையா உண்மையா நேசிக்கிறீங்களா? அவரை நேசிப்பது உண்மைனா நீங்க அதிகாலமே எழும்பணும். அவரை நேசிக்கிறது உண்மைனா இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும். அவரை நேசிக்கிறது உண்மைனா உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும். அவரை நேசிக்கிறது உண்மைனா ஆலயத்தின் வாசற்படியை காத்திருக்க தெரிஞ்சிருக்கணும். அவரை நேசிக்கிறது உண்மைனா பாவத்திற்கு விலகியோட தெரிஞ்சிருக்கணும். அவரை நேசிக்கிறது உண்மைனா ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறது உண்மைனா தங்கள் இருதயத்தை அவருக்காய் அர்ப்பணித்திருக்கணும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, அவர் என்ன சொல்லுகிறாரோ நான் செய்வேன் ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஒரு கீழ்ப்படுதல் இருதயத்தை தாங்க. வாய்களை திறந்து கேளுங்க. இந்த கீழ்ப்படுதல் எப்போ வரும் தெரியுமா? இந்த வசனம், இந்த விசுவாச அறிக்கை எப்போ வரும் தெரியுமா? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். இந்த வார்த்தையை கேட்டதுனாலதான் ஒரு துணிச்சல். அங்க தாமதம் இல்லை, அங்க தயக்கம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் மரிக்க பண்ணினவனா இருந்தாலும் ஈசாக்கை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்புவா. He has told me. ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, இதுல இருந்து நாட்கள்ல உங்க வார்த்தையை நான் தியானிப்பேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு அடையாளமாயதை நான் வாசிப்பேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வலது கரத்தை உயர்த்தி இப்படி சொல்லுங்க, அப்பா, டெய்லி உங்க சத்தம் என் காதுல கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. அது வேதத்தை வாசிச்சாதான் கேட்கும். வேதத்தை வாசிச்சு முழங்கால நின்று திறந்தா தான் கேட்கும். சொல்லுங்க, டெய்லி
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், today if you hear the voice of God, that will give you strength. அது உங்களுக்கு பலன் தரும். அன்று என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? முழுமையாய் அர்ப்பணிப்போம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நிறைய நேரம் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம மாம்சத்துல போராடுகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த ராத்திரி வேளையில உங்க இருதயத்துல என்ன காரியம், ஒருவேளை மறுபடியும் சொல்லுகிறேன், பிள்ளைகள் காரியமா, குடும்பத்தின் காரியமா, இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, உங்கள் திராணிக்கு மிஞ்சி, மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சத்துவத்துக்கு மிஞ்சி எப்பேற்பட்ட காரியமா இருக்கலாம். அதைத்தான் என் வேதம் சொல்லுகிறது. உங்கள் பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராலே ஆகும். பெரிய பர்வதமாய் இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், அது சமபூமியாய் மாறும். அது நம் பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க, இந்த காலத்தின் இந்த கூட்டத்துல நான் முழுமையாய், சத்தமா சொல்லுங்க, முழுமையாய், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு உண்மையா எல்லாரும் சேர்ந்து, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அர்ப்பணித்தேன் நான். உண்மையா சொல்லுவோமா? அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சேர்ந்து சொல்லலாமா? அப்பா என்னை, மறுபடியும் சொல்றேன், இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, ஆண்டு விட்டு விட்டுருங்க, ஆண்டு விட்டு விட்டுருங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உண்மையா ஒப்பு கொடுத்திருக்கீங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவருடைய சன்னிதானத்திலிருந்து சொல்றேன், கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்ளுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். வாய்களை திறந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, என் தேவன் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், மனுஷன் முன்பாக தலைகுனிந்து பார்க்க விட மாட்டார். சொல்லுங்க, என்னை அழைத்தவர். வாயை திறந்து சொல்லுங்க, நான் வழிபடுகிறவர், நான் ஜெபிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர், யெகோவா ஈரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளையில உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கான ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை உங்க கண்கள் பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து உங்க கண்கள் பார்க்கும். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரின் கண்கள் காணும்படி செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாக்குக்கான ஒரு ஆட்டுக்கடாவை பரலோகம் ஆயத்தம் பண்ணி இருந்தது போல உங்களுக்கான ஒரு நன்மையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் அதை சுதந்தரிப்பீர்கள். You will receive in the name of Lord Jesus. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க கண்கள் அதை பார்க்கும், உங்க கண்கள் அதை காணும், உங்கள் கண்கள் அதை பார்க்கும். நீங்கள் அதை கண்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ஈரே. சொல்லுங்க சொல்லுங்க, யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், சிலருக்கு ஆயத்தம் இருக்கிற நன்மைகளை இந்த 40 நாட்கள் முடிவில் உங்க கண்கள் பார்க்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த லெந்து நாட்கள் முடியும் பொழுது உங்க கண்கள் அந்த நன்மைகளை பார்க்கும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இதுவரைக்கும் மறைவா இருக்கலாம், இந்த 40 நாட்கள் முடியும் பொழுது உங்கள் இருதயம் அதை காணும். You will receive. நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அதை அணைத்துக் கொள்ளுவீர்கள். கற்பத்தின் கனிகள் இயேசுவின் நாமத்தில் அருளப்படுவதாக. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. மரண கட்டுகள் விலகுவதாக. பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, சுகவீனம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அன்பானவர்களே, கோலியாத் அவன் பெரியவன் தான், அவன் ராட்சசன் தான். மறுபடியும் சொல்லுகிறேன், அவன் நம்முடைய திராணிக்கு மிஞ்சினவன் தான். அவன் 40 நாள் தான் கொக்கரிப்பான். 41வது நாள் அவன் சங்கரிக்கப்பட்டு போவான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. உங்க பலன், உங்க திராணிக்கு மிஞ்சி பிரச்சனை பெருசா இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த கோலியாத் சங்கரிக்கப்பட்டு போவான். காரணம், தாவீதின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார் ஐயா, அவர் பார்த்துக் கொள்வார்.
அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாரும் வலது கருத்து உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் வெட்கப்பட விட மாட்டார். சொல்லுங்க, என் தேவன் என் முகத்தை தலைகுனிய விட மாட்டார். என் தேவன் எனக்கான நன்மைகளை அவரே கொண்டு வருவார். சொல்லுங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே. சொல்லுங்க சொல்லுங்க, வெளியரங்கமா எனக்கு பலனளிப்பா, வெளியரங்கமா என் கண்கள் பார்க்கும்படி கிரியை செய்வார். காரணம் அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளை எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, சிலுவையை தியானிக்க வைத்து ஆண்டவரை மீண்டும் உம்முடைய அன்புக்கு நேராக எங்களை கிட்டி நெருங்க வைத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் இருதயத்திலே விழுந்திருக்கிற வசன விதைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, வீடுகளில் போய் இந்த வார்த்தைக்கு இன்னும் தங்களை அர்ப்பணித்து, தேவனே உமது அண்டையில் நெருங்கி கிட்டி சேர உதவி செய்யும். இந்த நாட்கள் முடியும் பொழுது இவர்கள் இருதயம் அதை காணட்டும். ஆண்டவரே, எப்படி அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டானோ, இவர்கள் ஏறெடுத்து பார்க்கிறார்கள். அவர்கள் காத்திருப்பின் நன்மையை இவர்கள் கண்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் இயேசு நாமத்தில் விலகுவதாக. இப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் நிறைவேற்றிருக்கிறேன். எல்லா மகிமை எல்லா கணம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நல்மேய்ப்பர் ஆலயம் இடையற்காடு சேகரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பு திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த முழு கிராமத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, இந்த முழு கிராமத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ரட்சிப்பு வரட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலையும் வசன கிரியை செய்யட்டும். நம்முடைய ஆலயத்துக்கு ஆத்துமாக்கள் வரட்டும். நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த பட்டணத்துல சமாதானம் உண்டாகட்டும். சொல்லுங்க, இந்த பட்டணத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். இந்த பட்டணம் முழுவதும் இயேசு ராஜாவுக்கு சொந்தமாய் மாறட்டும். நாங்கள் விசுவாசித்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சேகரம் பெருகட்டும். ஆண்டவரே, புறாவிக்குரிய எழுப்புதல் மலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு போதகர் ஐயாவுக்காய், அம்மாவுக்காய், அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது கர்லின் நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும். ஆண்டவரே, ஊழியங்கள் எல்லைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, அன்பு சபையில் சேருக்காருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் நினைத்தருளும். ஆண்டவரே, இசை வாசிக்கிற அன்பு சகோதரர் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய குடும்பங்கள், ஊழியங்களை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆலய பணியாளருக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இயேசப்பா, இந்த இடத்தை பெருக்கி இருக்கலாம், ஆண்டவரை சுத்தம் பண்ணி இருக்கலாம், தண்ணி தெளிச்சு போட்டிருக்கலாம், பாய் விரிச்சிருக்கலாம். யாரெல்லாம் உங்க நாமத்துக்காக பிரயாசப்பட்டாங்களோ அதை பரலோகத்தின் தேவன் நினைத்தருளி ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து அது நிமித்தம் அவர்கள் கண்கள் நன்மையை சுதந்தரிக்கட்டும். ஆண்டவரே, இசப்பா, அந்த தெருவில் உள்ளவங்க வந்து முழு குடும்பமும் இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இயற்கை அனுகூலத்திற்காக, மின்சார அனுகூலத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, PA சிஸ்டம் ஆபரேட் பண்ண ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சிலுவையை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீர் பெருகவும் எங்களை சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். என்னை வெறுமையாக்குகிறேன். யெகோவா ஈரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வார். சொல்லலாமா? யெகோவா ஈரே, எல்லாமே கலங்களப்பா, நாங்க ஆமென், கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லா மகிமையும் கனவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்தை சம்பூரணமாய் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். மகிமையும் ஒருவருக்கே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவருடைய இப்போதைக்கு இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். அமர்ந்திருப்போம்.